ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். பிலிப்பியர் 1:20. என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன். இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு. இன்பம் வருவது போலவே துன்பமும் வந்து போகும். உறவு வருவது போலவே பிரிவும் வந்து போகும். எதுவும் யாருக்கும் நிலையாய் இருப்பது இல்லை. ஆனால் நாம் நிலையாய் இருந்துவிட்டால் எச்சூழலிலும் இயல்பாய் வாழ இலகுவாய் இருக்கும். நிலையற்றதில் நம்பிக்கை வைத்தால், நிலையற்றதை மனம் விரும்பினால், எந்த மனிதனும் ஒரு நாள் நிலைகுலைந்து போவான். எச்சூழலிலும் உறுதியோடும் நிலைப்பாட்டோடும் இருக்க வேண்டுமெனில் மனம் அமைதி அடைய வேண்டும். அமைதியில் இருக்கும் சக்தியை உணர வேண்டும். அந்த சக்தியை தனக்குள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தற்பெருமையை இழக்க வேண்டும். கடவுளை பெருமைப்படுத்தும் தாட்சியை பெற தன்னை விட்டு கொடுக்க வேண்டும். தாட்சியே ஆன்மீக வாழ்வின் நுழைவாயில். ஜெபம். இயேசுவே, என் உடலால் உள்ளத்தால் வாழ்வால் உம்மை பெருமைப்படுத்தும் தாட்சி நிறை இதயம் தாரும். ஆமென். வருகின்றேன் என் தேவனே, உம்மை தேடி வருகின்றேன். தேடி வருகின்றேன் என் தேவனே, உம்மை தேடி வருகின்றேன். தேடி வருகின்றேன். அதிசயங்கள் அற்புதங்கள் என் வாழ்வில் புரிபவரே. அதிசயங்கள் அற்புதங்கள் என் வாழ்வில் புரிபவரே. 1000 முறை நான் உன் நாமம் தனையே ஆவலாய் பாடிடுவேன். 1000 முறை நான் தனையே ஆவலாய் பாடிடுவேன். தேடி வருகின்றேன் என் தேவனே, உம்மை தேடி வருகின்றேன். தேடி வருகின்றேன். கண்மணியாய் காத்து வருபவரே. காலமெல்லாம் கண்மணியாய் காத்து வருபவரே. காவற் கோபுரம் நீரிருக்க கவலை எனக்கு இனியேது. காவற் கோபுரம் நீரிருக்க கவலை எனக்கு
இனி ஏது தேடி வருகின்றேன். என் தேவனே உம்மை தேடி வருகின்றேன், தேடி வருகின்றேன். நீர்வளமும் நிலவளமும் குறையாது கொடுப்பவரே, நீர்வளமும் நிலவளமும் குறையாது கொடுப்பவரே, பொருள் வளமும் அருள் நலனும் நிறைவாக தருபவரே, பொருள் வளமும் அருள் நலனும் நிறைவாக தருபவரே, தேடி வருகின்றேன். என் தேவனே உம்மை தேடி வருகின்றேன், தேடி வருகின்றேன். என் தேவனே உம்மை தேடி வருகின்றேன். செவ்வாய்க்கிழமை காலை ஜெபம். நம்மை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலனம் செய்து வரும் பிதாசுதன் இஸ்பரித்து சாந்து என்னும் பரம திருத்துவத்துக்கு எல்லா காலமும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவுது. தலங்களுக்கு கர்த்தரான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராயிருக்கிறார். அவரது மகிமை பிரதாபத்தால் பூமி நிறைந்திருக்கிறது. பிதாவுக்கும் ஸ்தோத்திரம், சுதனுக்கும் ஸ்தோத்திரம், இஸ்பரித்து சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. இதோ ராக்காலம் தனது திரையை மடக்கி கொண்டு மறைய, விடியற்காலம் வர காலை கிரகம் கம்பீரமாய் தோன்றப் போகிறது. இதோ உமது படைப்பாகிய நான் படுக்கையை விட்டெழுந்து பயபக்தி வணக்கமுற்று இரு கரம் குவித்து ஆத்தும சரீர ஒடுக்கத்தோடு உமது தெய்வ சன்னிதானத்திலே வருகிறேன். சுயம்பு அனாதி அசாரியே, மற்றற்ற நன்மை கடலே, சர்வ வியாபியே, சர்வ லோக சிருஷ்டிகராயிருக்கிற என் தேவனே, வானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களையும் பூமியின் மலைகள் சமுத்திரம் முதலான காரியங்களையும் தேவருடைய மகிமையை காட்டிக் கொண்டிருப்பதையும் நான் பார்த்ததும் என் ஆத்துமத்திலே சரீரத்திலும் கொண்ட நன்மைகளை யோசித்தும் உள் நடுக்கம் கொண்டு உமது பாதத்திலே விழுந்து உம்மை போற்றி புகழ்ந்து நமஸ்கரித்து நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன். பரலோகத்தில் சமணசுகளும் அச்சிஷ்டவர்களும் உம்மை வாழ்த்தி சுதிக்கிறது போல நானும் செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் என்னை உலகத்தில் வைக்க சித்தமான கடவுளே, சகல பரிசுத்த தனத்திற்கும் ஊரணியே, உலகில் உமக்கு செய்யப்படும் பலிகளையும் சபங்களையும் கண்டு களி கூறுகிறேன். இரவையும் பகலையும் உண்டு பண்ணி இருளை விட்டு ஒளி பிறக்கிற சர்வேசுரா, நான் இன்று பாவங்களிலிருந்து விலகி பாச மாயைகளிலிருந்து விடுபட்டு எனக்கு நீர் தந்த ஆத்ம சரீர பலன்களால் கூடுமான மட்டும் நான் உம்மோடு ஐக்கியமாகி எனது நினைப்பு சித்தம் கிரியைகள் யாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமது கற்பனைகளை பூரணமாய் அனுசரித்து உமக்கு இன்று நல்ல ஊழியம் செய்ய வெகு ஆசையாயிருக்கிறேன். அனித்தியமான காலத்தில் என் பொறிகளாலும் பசாசின் தந்திரங்களாலும் உலக மாயைகளாலும் நான் மோசம் போகாமல் உமது பிரகாச கதிரை தாராளமாய் எனக்கு தந்தரலும். இரவு போய் பகல் வந்தது போல் நான் உமது இஷ்ட பிரசாசத்தை கொண்டு பாவத்தை முழுவதும் விட்டு புண்ணிய பாதையில் நடக்க உமது ஒத்தாசையை கட்டளை செய்தரலும் சுவாமி. நீர் எனக்கு கொடுத்த தத்துவங்களை நான் காலத்தில் நன்றாய் பயிற்சி செய்து உம்மால் வரும் சாமர்த்தியத்தால் பரலோகம் வந்து சேர அனுக்கிரகம் செய்தரலும். எப்பொழுதும் கண்ணியே, தேவமாதாவே, பரலோக பூலோக ராக்கினியே, இந்த காலை நேரத்திலே மெத்த வணக்கத்துடனே இருங்கரம் குவித்து எனக்குள் ஒடுங்கி உமக்கு விசேஷ ஆராதனை செய்கிறேன். தேவ பொக்கிசங்களை கொண்ட நாயகியே, அக்னியொத்த தேவ சிநேகத்தாலும் அத்தியந்த தாழ்ச்சியாலும் தேவ வரப்பிரசாதங்களாலும் நிரம்பிய தாயே, மாசின்றி பிறந்து மனுக்குள்ள தவிப்பை நீக்க உலக இரட்சகரை பெற பாக்கியம் பெற்ற ஆண்டவளே,
இன்று நான் உலகில் சஞ்சாரம் செய்ய என் கிரியை நடத்தும்போது நான் காமக்ரோகம் வெகுளி உலக சஞ்சாரம் செய்ய என் கிரியைகளை நடத்தும் போது நான் காமக்ரோகம் வெகுளி மயக்கம் எனப்பட்ட தோச மாயைகளில் மாட்டிக்கொண்டு என்னை உண்டு பண்ணின சுவாமிக்கு துரோகியாய் போகாமல் இன்று நான் தாழ்ச்சி, பொறுமை, தேவஸ்நேகம், பிரேஸ்நேகம் கொண்டு உலகம், பசாசு இதே முதலிய சத்துக்களை ஜெபித்து அறநெறியில் உயர எனக்காக உமது திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவோம். தயாபரான சர்வேஸ்வரா, மனவாக்கு எட்டாத தேவனின் பராமரிப்பில் எங்களை காத்து நடத்தி உம்முடைய பரிசுத்த சமணசுகளும் அனுப்பியருளிக்கிறீரே, உமக்கு தோத்திரம் உண்டாக கடவுது. தேவரரை மன்றாடுகிற அடியன் இவ்வுலகத்தில் அவர்களுடைய ஆதரவினால் காப்பாற்றப்பட்டு உமக்கும் அவர்களுக்கும் பிரியப்பட்ட அடக்கத்துடனே பக்தியாய் நடக்கவும், மோட்சத்தில் அவர்களோடு உம்மை எல்லா காலமும் துதித்து வாழ்த்தவும் கிருபை புரிந்தருளும் சுவாமி. ஆமென்.